இப்பொழுது இளையவன் இறந்து விட்டார் என்றால் அந்த வாதாபியை அழிப்பது மிகவும் எளிமை. தற்போது புறப்பட்டு வருகிறது. அந்த வாதாபியை ரசிக்கின்றேன். நீ தாமலை வைக்கிறடா எத்த உடனே காலத்துல வாய வச்சுக்கிற எல்லாரும். நீ வாய வச்ச நேரம் மொத்த பேரும் தம்பி சொல்ற சம்பளம் என்னாச்சு? மொத்த பேர் என்னுடைய படைகள் அத்தனையுமே அழித்து விட்டான். மீதம் இருப்பது நான் மட்டுமே. நானே அவனிடத்தில் நேரடியாக சென்று அவனை அடியோதனமாக அடித்து அவனுடைய சிரசை துண்டித்து நானே வெற்றி காண்கின்றேன். அடே வீரவன்யா வரண்டா. சமருக்கு ஓடி வந்தவர்கள் அனைவருமே அழைத்து விட்டோம். அது வார்த்தை ரத்னாபுரி கோட்டை. இது நேரம் வரைக்கும் ரத்னாபுரி கோட்டையிலே அடைபட்டுக் கொண்டிருக்கின்றான் அந்த வாதாபி. அவன் இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆட்களாக தன்னுடைய படையில் இருந்த ஆட்களை சமருக்கு அனுப்பி வைத்தான். அனைவரையுமே நாம் கொண்டு குவித்து விட்டோம். உறுதியாக இருப்பவன் இந்த வாதாபி ரத்னாபுரி கோட்டை வரைக்கும் நாம் காத்திருக்கிறோம். அல்லது வேண்டுமா? அந்த நாட்டிற்கு சமருக்காக செய்கிறார். அப்படியா? அப்படி சமருக்கு செய்யும் பொழுது அவனுடைய மனைவி இருக்கின்ற லாவண்யா சரவணன் அவனை 6 வார்த்தை குறித்து அன்னையின் வார்த்தை ஏற்று ரத்னாபுரி கோட்டை சமர்த்தி அவனை மடிக்கும் என்று இந்த 7 கடையும் தாண்டி நான் சொல்ல போயிட்டேன். ஆகையால் உன் நிலத்தில் ஒரு வார்த்தை உடைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுத்தேன். அம்மா எப்பொழுதுமே இப்பொழுது நாங்கள் அந்த நாட்டில் செல்ல போகின்றோம். உன்னுடைய கனவு ஏதாவது என்ற பயத்தில் கவலை வேண்டாம். என்னுடைய கலத்திலே இருக்கின்றது வாடா மாலை. இந்த வாடா மாலை இது ஒருவேளை வாடிவிட்டால் அங்கே சமரிலே எங்களுக்கு ஏதாவது தோல்வி என்று நினைத்துக்கொள். இது வாடாமல் அப்படியே இருந்தால் வெற்றியோடு வருவோம் என்று மனதில் நினைத்துக்கொள். எனக்கு அப்படியும் சந்தேகமாக இருந்தால் அணையா விளக்கி அணையா விளக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் என் உடன் பிறந்தது 32 வேட்டை நாய் பிறந்ததல்லவா? அந்த வேட்டை நாளையும் நம்மோடு அழைத்துக் கொண்டு செல்கிறோம். அந்த வேட்டை நாயாகப்பட்டது நாங்கள் வராமல் அது மட்டும் தனித்து நம்முடைய இந்த ருத்ராபுரி பட்டணத்திற்கு வந்து விட்டதென்றால் அதை வைத்து ஒருவேளை நம்முடைய கணவருக்கும் அன்னைக்கும் எதுவாகிலும் ஆபத்து நேர்ந்திருக்கும். அப்படி என்று உன்னுடைய மனதிலே ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவையெல்லாம் மீறிய பிறகுதான் அணையா விளக்கை தற்போது அன்னையானவள் உன்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். அணையாத விளக்கென்றால் எங்களுக்கு எப்பேற்பட்ட இன்னல்கள் நேர்கின்ற வரைக்கும் அந்த விளக்காகப்பட்டது எப்பேற்பட்ட சுயலான காற்றை அடித்தாலும் அந்த விளக்காகப்பட்டது அணையாமலே ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருக்குமா? ஆகையால் தான் அதற்கு பெயர் அணையா விளக்கு. அப்பேற்பட்ட அணையா விளக்கை தங்கள் இடத்திலே கொடுத்து விட்டு செல்கின்றோம். ஒருவேளை இந்த விளக்கு அணைந்து விட்டால் எங்களுக்கு ஆபத்து என்று நீ நினைத்துக் கொள்ளலாம். அப்படியா? எனக்கு அப்படியும் சந்தேகமாக இருந்தால் மூன்றாவதாக இந்த வேட்டை நாயை எங்களுடன் அழைத்து செல்கின்றோம். சமரிலே தோல்வி விட்டால் எங்களுக்கு முன்பதாக இந்த நாய் வந்தால் எங்களுக்கு சமரிலே தோல்வி என்று நினைத்துக் கொள்ளலாமா? அப்படியே இருக்கணுமா? மனைவி இடத்தை விளைவித்து விட்டோம். வேட்டை நாயை அழைத்துக் கொண்டு தற்போது புறப்பட வேண்டும். ரத்னாபுரி கோட்டை புறப்படுங்கள். நீதான் சாம்பலில் பிறந்தவனா? கட்டளைக்காக நான் காத்திருந்தேன். எப்பொழுது அந்த வாதாபி என்று சொல்லக்கூடிய தலை சிறந்த அரசனை சந்தித்தேன்.
என்னை அடியோடு அழித்த பிறகு அந்த இடத்தில் சென்று உரைக்க வந்து இந்த ரத்னாபுரி கோட்டை வரைக்கும் உண்மை நாடு வந்திருக்கின்றேன். இதோ இறுதியாக நான் உரைக்கின்றேன். செய்தது தவறு என்று எங்களுடைய பாதத்தை விழுந்து விட்டால் இன்னும் சில காலங்கள் இந்த மன்னலத்தை நல்ல முறையோடு நீ வாழ்ந்து விட்டு பிறகு இறக்கலாம். முடிவென்ன? எப்பொழுது என்னையை எதிர்த்து பேசி என்னுடைய படைகள் அத்தனையுமே கொன்றாயோ உன்னை விடமாட்டேன். முடிந்தால் வாடா சமரைக்கு பார்க்கலாம். ஆகட்டும். தற்போது சமர் செய்கின்ற சமயத்திலே தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கூட ஏந்தி பிடிக்க வலுவில்லாமல் சமர் செய்கின்ற சமயத்தில் ஆயுதத்தை இழந்து நிராயுதவாணியாக நின்று என்னோடு சமர் செய்வதற்கு வளர்ந்து கொண்டு உயிருக்காக வளர்ந்து தோல்வி அடைந்து புறமுதுகிட்டு வருகின்றான். அடே வாகாவி, பின்தொடர்ந்து ஓடி வந்து உன்னை நான் சொல்லலாம். ஆனால் அப்படி செய்தால் எனக்கு அது அவமானம். இன்று நிராயுதவாணியாக நீ செல்கின்றாய். வருகின்றேன். இன்று தவிர்த்து நாளை உன்னை சந்திக்கின்றேன். என்னுடைய படைகள் அத்தனையுமே அழித்து விட்டால் நானும் தற்போது இந்த வெற்றியை தழுவி நிராயுதபாணியாக நிற்கின்றேன். தற்போது என்னுடைய அத்தனை படைகளை மீண்டு வர வேண்டுமானால் என்னுடைய அன்னை இருக்கின்றார். அன்னை காளிகா தேவி. காளிகா தேவி அழைத்து யாருயா எல்லாருக்கும் விட்டு நம்ம போய் செத்து போட்டாங்க. எல்லாருமே சம்பள பாய்க்கு வேற ஒரு 30,000 பேலன்ஸ் அது குதிரை செத்து போனா கூட பரவாயில்ல. ஆபத்து உனக்கு பெரிய துக்கமே இல்ல. உனக்கு கூலி தர வேண்டிய 30,000 தான் வேணும்ப்பா. அதுவும் இல்லாம அந்த ககனாசாரி எங்க வச்சுக்கிறாரு எதுக்குமே இல்லாம நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுங்க. என் சமம் போய் வன்னியங்கால உயிர்ந்துடலாம். யாரு? நாம தான் ஏன்னா மாமா சூடு தோறனால பார்க்க கூடாது. தோல்வினா தோல்வி. நான் அப்ப நீ பாருன்னு வச்சுக்கா. அவன் பாருன்னு வச்சுக்கா. உனக்கும் பக்கத்திலே குயின் நோண்ட வேண்டிய வேலை எனக்கு கெட்டியால பார்த்து பார்த்து போர் அடிக்குது. எனக்கு நீ குயின் நோண்ட போற. யாரு குயின் நோண்ட போறாங்கன்னு பிறகு பாருடா. உன் இதுல இருப்பாங்களா? என்ன நடைமுறை என்னுடைய அன்னை காளிகா தேவி. யாரு? காளி தேவி அழைத்து ஏங்க யாரு எப்படியாப்பட்ட ஆளு? வீராதி வீரா, சூராதி சூர, பஞ்சம் அப்படி பண்ணாத. பஞ்சபூதம் நீதியில காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களா உனக்கு சாவே கேவலம் பட்டு சிவந்த அவனை காப்பாற்ற போறாய். என்னுடைய அன்னை தவத்திலே இருக்கின்றது. இவர் தங்கி அந்த சிவசங்கி நிச்சயமாக எனக்கு அனுபவிப்பார்.